அதிகாரம் 9. ஞானமும் மதிகேடும். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது. அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தை கலந்து வைத்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே, இங்கே வாருங்கள் என்று அறிவித்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்து, வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதைமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், நுண்மதியை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இகழ்வாரை திருத்த முயல்வோர் அடைவது ஏளனமே. பொல்லாரை கண்டிப்போர் பெறுவது வசைமொழியே. இகழ்வாரை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னை பகைப்பார்கள். ஞானிகளை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னிடம் அன்பு கொள்வார்கள். ஞானிகளுக்கு அறிவுரை கூறு, அவர்களது ஞானம் வளரும். நேர்மையாளருக்கு கற்றுக்கொடு, அவர்களது அறிவு பெருகும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய அறிவே மெய்யுணர்வு. என்னால் உன் வாழ்நாள்கள் மிகும், உன் ஆயுட்காலம் நீடிக்கும். நீங்கள் ஞானிகளாயிருந்தால் அதனால் வரும் பயன் உங்களுக்கே உரியதாகும். நீங்கள் ஏளனம் செய்வோராயிருந்தால் அதனால் வரும் விளைவை நீங்களே துய்ப்பீர்கள். மதிகேடு என்னும் பெண் வாயாடியும் கட்டுப்பாடற்றவளும் எதையும் அறியாதவளுமாய் உள்ளவள். அவள் தன் வீட்டு வாயிற்படியிலோ நகரின் மேடான இடத்திலோ உட்கார்ந்து கொண்டு தம் காரியமாக வீதியில் செல்லும் வழிப்போக்கரை பார்த்து, அறியா பிள்ளைகளே, இங்கே வாருங்கள் என்பாள். மதிகேடரை பார்த்து, திருடின தண்ணீரே இனிமை மிகுந்தது, வஞ்சித்துப் பெற்ற உணவே இன்சுவை தருவது என்பாள். அங்கே உயிரிழந்தோர் உள்ளனர் என்பதும், அவளுடைய விருந்தினர் பாதாளத்தில் கிடக்கின்றனர் என்பதும் அவர்களுக்கு தெரியாது.